வெல்கம் டு அவர் சேனல் ட்ரீம்ஸ் 2020. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் மோஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் யூனிட் அண்ட் மோஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ மோஷனில் மீதி பார்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான நோட்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மோஷன் அப்படின்னா அங்கே ஒரு மூமெண்ட் நடக்குது, ஓகேவா? அது யூனிஃபார்மாக ஒரே ஸ்பீட் ஒரே வெலாசிட்டியில் வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? இப்போ வெலாசிட்டியோட நம்ம ஃபார்முலா என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு டினோட் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ வி ஈக்குவல் டு S by T. அப்போ S equal to VT. இதுதான் பார்த்தீங்கன்னா மோஷன் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு இதுதான் வந்து ஈக்குவேஷன், சரிங்களா? இதே மோஷன் வித் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன், மோஷன் வித் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். இப்போ ஆக்ஸலரேஷனோட அந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு v by t. இந்த v வந்து என்னத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சரிங்களா? இதை வந்து நீங்கள் நல்லா நம்ம வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷனாலே சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இனிஷியலாக நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வெலாசிட்டியில் இருக்கும். அது ஆக்ஸலரேட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் திரும்பி நிறுத்தும் போது ஃபைனலாக என்ன ஆகும், பைக் ஆஃப் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோ ஆகும். அப்போ அங்கேயும் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இனிஷியலி ஒரு வெலாசிட்டி இருக்குது, ஃபைனலாக ஒரு வெலாசிட்டி இருக்குது, ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து கிரேட்டராக தான் இருக்கும். ஆக்ஸலரேஷனோட வேல்யூ a ஈக்குவல் டு v பை t, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இப்போ ஃபைனலாக ஒரு வெலாசிட்டி இருக்குது, இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டி அப்படின்னு நம்ம எழுதலாம், சரிங்களா? இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டி இந்த சைட் போயிடும். ஸோ ஏடி ஈக்குவல் டு வி மைனஸ் யூ. அப்போ இது எப்படி எழுதலாம்? வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஷன் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா v ஈக்குவல் டு டி பை டின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், சரியா? அப்போ இந்த விக்கு பதிலாக நம்ம டி பை டியை வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம இங்கே டிக்கு என்ன எடுத்துருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எஸ் பை டி, ஓகேவா? எஸ்ன்னு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே வந்து எஸ் பை டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி இப்போ வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து வின்னு டினோட் பண்ணுறாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டியையும் ஃபைனல் வெலாசிட்டியும் ஆட் பண்ணி அதாவது ஆவரேஜ் எடுக்கிறது. இப்போ ரெண்டு வேல்யூ இருக்குன்னா அதோட ஆவரேஜ் எப்படி எழுப்பீங்க? ஏபி ரெண்டுத்துக்கான ஆவரேஜ் கேட்டாங்கன்னா a + b டிவைடட் பை 2ன்னு எழுதுவீங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்போ வெலாசிட்டிங்கிறது வந்து ஆவரேஜ் எடுத்தது தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை 2 இதோட ஆவரேஜ் தான் இந்த v, சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு எஸ் பை டி, சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி இந்த சைடு போயிடும். ஸோ யூடி ப்ளஸ் விடி ஈக்குவல் டு 2s, சரிங்களா? அப்போ இதை எப்படி எழுதுவீங்க? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஈக்குவல் டு வியோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. அப்போ யூடி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி இன்ட்டு டி ஈக்குவல் டு 2s அப்படின்னு நம்ம எழுதலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூடி ப்ளஸ் இந்த டி உள்ளார வந்துருச்சுன்னா யூடி ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2s. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2ut ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2s. இப்போ டிவைடட் பை 2 போடுறீங்க அப்படின்னா ut ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு s. இதுதான் இப்போ ஃபைனலாக ut ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர், சரிங்களா? இதுதான் இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைச்ச இந்த வேல்யூ தான். வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் அதையும் நம்ம இங்கே டிரைவ் பண்ணி எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
எழுதியாச்சு. ஓகேவா? ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? மோஷன் வித் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆக்ஸலரேஷனோட வேல்யூ என்ன? ஏ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சரிங்களா? இதான் வந்து ஆக்ஸலரேஷனோட வேல்யூ, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டி அப்படி சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டி ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை ஏன்னு சொல்லி நம்ம எழுதலாம். இந்த டி இங்கே போயிருச்சு அப்படின்னா வி மைனஸ் யூ பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டி வேல்யூ கிடச்சிருக்கு. நம்ம இந்த டி வேல்யூவை இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு டீக்கு பதிலாக தான் அப்போ யூ இருக்குது, டீக்கு பதிலாக வி மைனஸ் யூ பை ஏ ப்ளஸ் 1/2 ஏ டி ஸ்கொயரில் இருக்குது. ஸோ வி மைனஸ் யூ பை ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா வி மைனஸ் யூ ஹோல் ஸ்கொயர் வந்துடும், ஏக்கு ஒரு ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா? இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவும் இந்த ஏ ஸ்கொயரில் உள்ள இந்த ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த யூவை நம்ம உள்ளார கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ யூவி மைனஸ் யூ ஸ்கொயர் பை ஏ. சரிங்களா? இதுமாரி ப்ளஸ் வி மைனஸ் யூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா வி ஸ்கொயர் மைனஸ் 2uv ப்ளஸ் யூ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ டிவைடட் பை இங்கே ஒரு ஏ இருக்குக்கா, இப்போ ஏ. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் ஏ இருக்குது. ஸோ ஏவை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். இதுமாதிரி இங்கே ஒரு 1/2 இருக்குக்கா. ஸோ 1/2. இப்போ என்னென்னா இந்த 2 இப்போ நம்ம காமனாக எடுத்துக்கிறோம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே 2a இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது 2a நமக்கு வரும். இங்கே ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? 2uv மைனஸ் 2u ஸ்கொயர். இங்கே என்னென்னா ஆல்ரெடி 2a அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம 1 தான் மல்டிப்ளை பண்ணுவோம். வி ஸ்கொயர் மைனஸ் 2uv ப்ளஸ் யூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இங்கே ஒரு எஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ் 2uv-யும் மைனஸ் 2uv-யும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2u ஸ்கொயரில் ப்ளஸ் யூ ஸ்கொயர் போயிருச்சுன்னா மைனஸ் யூ ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 2a. இங்கே ஒரு எஸ் இருக்குது. ஸோ 2a இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்படி தான் நம்ம வந்து டிரைவ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம யூவை வந்து இனிஷியல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி என்னென்னா இனிஷியலையும் ஃபைனலையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் ஏ ஆக்ஸலரேஷன் டினோட் பண்ணுது, எஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன், அப்படி இல்லைனா டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க. டி அப்படின்னா வந்து டைம். ஓகேவா? போகிறது ஆங்குலர் வெலாசிட்டி. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸ்பீடுன்னு நம்ம என்ன சொன்னோம்? டிஸ்டன்ஸ் பை டைமு. வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்து, அந்த கடந்து வந்து அந்த பாத்தை வந்து குறிக்குது. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம ஆரம்பித்ததுக்கும் ஃபைனலாக நம்ம முடித்ததுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸை குறிக்கிறது வெலாசிட்டி. சரிங்களா? இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி தான் சேஞ்ச் ஆகுதே தவிர ஸ்பீடு வந்து சேஞ்சு ஆகலை. சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன். இதான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற டாபிக். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு சர்க்குலர் பாத்தை டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அந்த மோஷனை தான் நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதாவது இப்போ நம்ம சின்ன பிள்ளையில் விளையாடுவோம் தெரியுமா? நின்றுட்டு கயிறை வச்சு இப்படி ஒரு கல்லை வந்து சுற்றுவோம். அப்போ என்ன ஆகும்? நம்ம கையில் இருந்து அந்த ரோப்பு அந்த கல் இப்படி சுற்றிட்டு வரும், நம்மளை சுற்றி வரும். சரியா? இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இப்படி அந்த கயிறு வந்து போயிட்டு வரும். இது ஒரு சர்க்குலர் மோஷன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் இருக்கும். அந்த வீல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்குலர் மோஷனில் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? இதை தான் வந்து நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அந்த சர்க்குலர் மோஷன் தர அந்த ஆப்ஜெக்ட்டு ஒரே ஸ்பீடில் யூனிஃபார்மாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னு சொல்கிறாங்க.
ஓகேவா. சர்க்குலர் மோஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட்டு சர்க்கிளில் சுற்றி வர்றது, அதை தான் வந்து நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே வந்து ஒரே அளவான யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது அந்த சர்க்குலர் மோஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் அன் ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிலரேஷன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஆக்சிலரேஷன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம ஆக்சிலரேஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்குது சரிங்களா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு சர்க்குலர் மோஷனில் இருக்குது. இப்போ கீழே நம்ம இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேம்பாலம்லாம் ஏறி இறங்குவோம் பார்த்துருக்கீங்களா. ஹைவேஸ்லாம் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு நிறைய எனர்ஜி நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். பட் இறங்கும்போது நம்ம ஆக்சிலரேட்டடே நம்ம கொடுக்கவே மாட்டோம். சும்மா கையை தான் வச்சுருப்போம். அப்படியே பைக் பாட்டுக்கு அப்படியே உருளும் சரிங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வெலாசிட்டி அதாவது நம்ம கொடுக்குற அந்த ஆக்சிலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோவில். இப்போ ஒரு வண்டி போகணும் நல்லா ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா ஆக்சிலரேட்டர் நல்லா திருப்பணும், ஆக்சிலரேட் பண்ணணும். இதே அது ஸ்லோவாக போகணும்னா அதே மாதிரி ஆக்சிலரேஷனை குறைக்கணும். அதுதான் இங்கேயும் நடக்குது. இப்போ இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு மேலே போகணும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் கொடுத்து கொஞ்சம் புஷ் பண்ணால் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதை நம்மளால் மேலே ஏற முடியும் பைக்கோடு சேர்த்து. அப்படி இறங்கும்போது பட் நமக்கு வந்து அது தேவையில்லை, நம்ம ஆக்சிலரேஷன் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்போம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒரு ஆக்சிலரேட்டட் மோஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி த்ரோ த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேவா. மேக்னிடியூட்னா என்ன சொல்கிறாங்கன்னா அளவு, அந்த வெலாசிட்டியோட அந்த அளவு வந்து கம்மியாகுது. பட் பாடியோட அந்த ஸ்பீடு வந்து அன்சேஞ்ச்டு. ஓகேவா. அந்த ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகாமல் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போனால் தான் அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஸ்பீடு கிடையாது. அப்போ அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாகவும் அது இருக்க முடியாது சரிங்களா. போகிறது ஆங்குலர் வெலாசிட்டி. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸ்பீடுனா நம்ம என்ன சொன்னோம் டிஸ்டன்ஸ் பை டைமு, வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்து, அந்த கடந்து வந்து அந்த பாத்தை வந்து குறிக்குது. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம ஆரம்பித்ததுக்கும் ஃபைனலாக நம்ம முடித்ததுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸை குறிக்கிறது வெலாசிட்டி சரிங்களா. இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி தான் சேஞ்ச் ஆகுதே தவிர ஸ்பீடு வந்து சேஞ்சு ஆகலை சரிங்களா. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ வந்து ஒரு சர்க்கிள் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பாடி இருக்குது. அந்த ஏ கொஞ்சம் தூரம் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது ஓகேவா. இந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமில் சரிங்களா, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இது கொடுக்குது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணும் சரிங்களா. இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இதை வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிருக்கு. இதை வந்து நம்ம இங்கே டிஸ்டன்ஸ்னு சொல்லலை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்தை மட்டும் கவர் பண்ணலை. இது என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு ஓகேவா. ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைமுக்கு அது எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஹவு மச் டிஸ்பிளேஸ்டு, அது எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து அந்த ஆங்கிளை நம்ம டீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். டிவைடட் பை அந்த டைமை நம்ம டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு டைமுக்கு எவ்வளோ தூரம் அது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஏன்ற ஆப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஒரு ஆங்கிளை இது ஃபார்ம் பண்ணும் சரிங்களா. ஓகே. இப்போ டீட்டா அப்படிங்கிற இந்த வேல்யூ என்னத்தை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π. அதாவது டீட்டா அப்படிங்கிறது நம்ம ஃபுல் சர்க்கிளில் பாதி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஓகேவா. அப்போ நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியன் அப்படின்னு நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2π டிவைடட் பை டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டைம் பீரியடுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த சர்க்கிளை சுற்றி ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த டைம் பீரியடை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமில் அது எவ்வளோ ரெவல்யூஷன், எத்தனை ரொட்டேஷன் வந்து எவ்வளோ ரெவல்யூஷன் வந்து அது ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 1 மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 தடவை சுற்றலாம், இல்லை ஒரு 8 தடவை சுற்றலாம். அப்போ அந்த 8ங்கிறது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். சரிங்களா? அதை நம்ம நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் இன் 1 செகண்ட், அது 1 மினிட்டுக்கு 8 ரெவல்யூஷன் பண்ணுது. அப்போ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி அந்த எண்ணை வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரெவல்யூஷன், இப்போ வந்து 1 மினிட்டுக்கு அது 4 ரெவல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ 2 மினிட்டுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 × 4ன்னு போட்டு நீங்கள் எழுதுவீங்க. சரியா? உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ என்னென்னா இந்த 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஓகேவா? இந்த 4ங்கிறது ரெவல்யூஷன். ஸோ n. அப்போ இதை நீங்கள் ஃபார்முலா படி எழுதுனீங்கன்னா nt = 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுவீங்க. ஓகேவா? இதான் வந்து ஃபார்முலா. இப்போ இதை n = நம்ம என்னன்னு சொல்லலாம், 1/tன்னு சொல்லலாம், இல்லை t = 1/n அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரேடியன்னு நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ இந்த டீட்டா வந்து நம்ம லீனியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, டீட்டாவோட வேல்யூ 2πr அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிளோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம எழுதலாம். பட் நம்ம இங்கே என்னவோ சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ரேடியனாக நம்ம வந்து பிரித்து எடுத்திருக்கோம். அப்போ இந்த டீட்டாங்கிறது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்து நம்ம லீனியரில் கேட்டாங்கன்னா டீட்டாக்கு பதிலாக 2πrன்னு எழுதுவோம். பட் இது ஆங்குலர்னு கேட்கும்போது ஆங்கிளில் நம்ம ரேடியனில் தான் டினோட் பண்ணணும். ஸோ நம்ம டீட்டாக்கு பதிலாக 2π அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? 2π டிவைடட் பை இது எவ்வளோ ரொட்டேஷனில் போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1 டைம் பீரியடுக்கு, இங்கே வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் பீரியடுக்கு அது எவ்வளோ ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே கேபிட்டல் டி. சரிங்களா? இப்போ நம்ம இதை எதுலேருந்து எடுத்திருக்கோம், ஒமேகா = θ/t அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஒரு டைமுக்கு அது எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெவல்யூஷன், அதாவது ஒரு டைமுக்கு அது எவ்வளோ ரெவல்யூஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம இதை என்ன எழுதுவோம்னா, டீட்டாக்கு பதிலாக அந்த ரேடியன் 2πன்னு எழுதுவோம். இது எவ்வளோ ஒரு டைம் பீரியடில் எவ்வளோ வந்து அது ரெவல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோமா. அப்போ இது கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். அப்போ ஒமேகா = 2π/கேபிட்டல் டி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1/tயோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம். அப்போ ஒமேகா = 2πn அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஓகேவா? இதைத்தான் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒமேகா = θ/t. தீட்டாங்கிறது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டீங்கிறது அந்த டைம் பீரியட். இந்த டைம் பீரியடில் அது இவ்வளோ தூரம் வந்து அது கடந்து போயிருந்துருக்கு. சரிங்களா? அப்போ இதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்னன்னு சொல்கிறாங்க, θ/t அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. பட் அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஃபுல் ரெவல்யூஷனுக்கு அது எவ்வளோ தூரம் சுற்றுது, அதாவது அது இந்த சர்க்கிளை ஃபுல்லாக சுற்றி வரணும். ஒரு டைமுக்கு இந்த சர்க்கிளை எத்தனை தடவை இது ஃபுல்லாக சுற்றி வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே வர அந்த டைமை நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ கேபிட்டல் டிங்கிறது டைம் பீரியட், டைம் டேக்கன் பை ஆப்ஜெக்ட் டு கம்ப்ளீட் 1 ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷனாக அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டைமில் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க, அதாவது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன், அந்த டைமில் அது எத்தனை ரெவல்யூஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம nt = 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு நம்ம என்ன எழுதியிருப்போம், என்னோட வேல்யூ 1/t அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். இந்த 1/tயை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/tக்கு பதிலாக n அப்படின்னு சொல்லி 2πn அப்படின்னு கொண்டு வந்தோம். இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2πn அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஆங்குலரில் பார்த்தோம். இப்போ நம்ம லீனியரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ லீனியர்னால் நம்ம என்ன எழுதுவோம், ஒமேகா = 2πr/tன்னு எழுதுவோம். ஓகேவா? இது ரேடியனாக இருந்ததுனால θ = 2πன்னு எழுதுறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வருது லீனியர் ஸ்பீடு. ஸோ லீனியருங்கிறதுனால 2πr, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட டிஸ்டன்ஸை நம்ம ஃபுல்லாக எழுதுகிறோம் 2πr அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2πr/t அப்படின்னு சொல்லி வருமா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2π/tயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க,
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கேபிட்டல் டி சரிங்களா. இந்த 2π/tயோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒமேகா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ லீனியர் ஸ்பீடோட வேல்யூ என்னவா வரும், லீனியர் ஸ்பீடோட ஸ்பீடோட வேல்யூ ஒமேகா ஒமேகா ஆர் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா 2π/t தான் ஒமேகா, ஆர் இருக்குது. ஸோ ஒமேகா ஆர் சரிங்களா. இங்கே டபிள்யூ எப்படி வந்துச்சுன்னா நான் இந்த டீடாக் பதிலாக 2π அப்படின்னு போடணும்னு சொல்லி டபிள்யூன்னு எழுதினேன். பட் ஆர் போட்டதுனால அது டபிள்யூ கிடையாது சரிங்களா. இது வந்து ஆங்குலர் கிடையாது. ஆங்குலராக இருந்தால் தான் நம்ம ஒமேகா அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு லீனியர் ஸ்பீடோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர். ஓகேவா, ஆங்குலர் ஸ்பீட் இன்ட்டு ரேடியஸ் சரியா. ஆங்குலர் ஸ்பீட் இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம பேலன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.